beyond infinity and back again. எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் சக்திவேல். டுடே நம்ம வந்து நிஃப்டி வந்து எந்தெந்த லெவலில் நமக்கு வந்து சப்போர்ட்டு ரெசிஸ்டன்ட்லாம் இருக்குங்கிறத நம்ம வந்து காலையில் ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட்லேயே பார்த்தோம். ஸோ அந்த வீடியோ பார்க்காதவங்க பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மார்க்கெட் இன்றைக்கி என்ன டைரெக்ஷனில் போகுதுங்கிறது உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். ஸோ அதே செட்டப் தான் நான் இந்த வீடியோவில் வச்சுருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரீ மார்க்கெட்டில் என்ன நம்ம செட் பண்ணி வச்சுருக்கோமோ அதே தான் இங்கே இருக்குது. ஸோ நமக்கு மார்க்கெட் இன்றைக்கி எப்படி ஓப்பன் ஆச்சு, எப்படி மூவ் ஆச்சு, நம்ம எந்த இடத்துல என்ட்ரி எடுத்தோம், எந்த இடத்துல நம்ம வந்து டார்கெட் புக் பண்ணோங்கிறத நம்ம இன்றைக்கி வந்து பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து நம்ம ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட்டில் நம்ம சொன்ன மாதிரியே கேப் டவுனில் மார்க்கெட் ஓப்பன் ஆகிட்டு மார்க்கெட் வந்து மேலே போச்சு. ஸோ ஃபஸ்ட்டு கேண்டில் வந்து 2 மினிட் சார்ட்டில் நம்ம பார்க்குறோம். ஃபஸ்ட்டு கேண்டில் க்ரீனில் வச்சுது. ஸோ மார்க்கெட் வந்து புல்லிஷாக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதுக்காக நம்ம வந்து வெயிட் பண்ணோம். இந்த இடத்துல நம்ம என்ட்ரி எடுக்கலை. ஏன் எடுக்கலை? ஃபஸ்ட்டு கேண்டில் புல்லிஷாக இருக்குது, நல்லா ஸ்ட்ராங்காக கொடுத்துருக்காங்க அப்படின்னு எதிர்பார்த்தாலும், ஆனால் நான் ஏன் என்ட்ரி எடுக்கலைன்னா அதுக்கு மேலே வந்து நம்மளோட இன்னைக்கோட பிவோட் லைன் இருக்குது 16,700 நல்ல ரெசிஸ்டண்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து இந்த இடத்துல என்ட்ரி எடுக்கலை. இங்கேருந்து போனாலும் கம்மியான மூவ்மெண்ட்டு. நீங்கள் இந்த ஃபஸ்ட் கேண்டில் என்ட்ரி எடுத்திருந்தாலும் தேர்ட் கேண்டில் 1 2 3 தேர்ட் கேண்டலில் நீங்கள் ப்ராஃபிட் புக் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சின்ன ப்ராஃபிட் உங்களுக்கு கிடைச்சிருக்கும். ஆனால் நான் வந்து அந்த இடத்துல என்ட்ரி எடுக்கலை. எகெயின் வந்து அந்த பிவோட்டை பிரேக் பண்ணி மேலே ஃப்ரைடேவோட ஹையை பிரேக் பண்ணி மேலே க்ளோஸ் வச்சா என்னோட டைரெக்ஷன் அப் சைடு. அப்போ நான் என்ட்ரி எடுக்கலான்னு இருந்தேன். ஆனால் அந்த லெவலுக்கு போகலை. ரிவர்சல் கொடுத்தது. பிவோட்டில் ரெஸ்பெக்ட் பண்ணிவிட்டு கீழே வந்தது. கீழே வந்த உடனே இந்த கேண்டில் இருக்கு இல்லைங்களா, இன்னைக்கு டேவோட கேண்டில் ஃபஸ்ட்டு கேண்டில் இருக்கு இல்லைங்களா, அதனோட லோவை பிரேக் பண்ணுங்கிற பட்சத்தில் அந்த கேண்டில் நான் வந்து ஃபஸ்ட் என்ட்ரி எடுத்தேன். இந்த கேண்டலில் ஃபஸ்ட் என்ட்ரி எடுத்தேன். என்னோட டார்கெட் பாருங்கள், அடுத்த 2 கேண்டில் நாங்கள் புக் பண்ணிட்டேன். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல நான் புக் பண்ணிவிட்டு திரும்ப ரீட்ரேஸ்மெண்ட்டுக்காக வெயிட் பண்ணேன். திரும்ப அதே மாதிரி ரீட்ரேஸ்மெண்ட் கொடுத்தது. எங்கே சப்போர்ட்டில் வந்து ரீட்ரேஸ்மெண்ட் கொடுத்ததுங்களா. ஸோ இந்த இடத்துல ரீட்ரேஸ்மெண்ட் கொடுத்துட்டு எகெயின் இந்த லோ இருக்கு இல்லைங்களா, இந்த லோவை பிரேக் பண்ணுங்கிற பட்சத்தில் இந்த இடத்துல நான் என்னோட என்ட்ரி எடுத்தேன். செகண்ட் என்ட்ரி எடுத்தேன். ஸோ நாம் எப்போவுமே நான் என்னோட கான்செப்ட் படி டெய்லி 3 என்ட்ரிக்கு மேலே நான் எடுக்க மாட்டேன், ட்ரேட் பண்ண மாட்டேன். ஸோ நம்ம வந்து இந்த இடத்துல 2 என்ட்ரி, ரெண்டாவது என்ட்ரி எடுத்துட்டோம். ஓகேங்களா? ரெண்டாவது என்ட்ரி எடுத்துட்டு நான் இந்த ஃபர்ஸ்ட் என்ட்ரியில் எனக்கு ஒரு 800 சம்திங், அரௌண்ட் 800 ப்ராஃபிட் புக் பண்ணேன். என்னோட லாட் வந்து இங்கே 2 லாட்டு தான் போட்டிருந்தேன். அரௌண்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 11,000 12,000 கேபிட்டலுக்கு 800 நாங்கள் ப்ராஃபிட் புக் பண்ணிட்டேன். ஓகேங்களா? அடுத்தது இந்த ரீட்ரேஸ்மெண்ட் எடுத்துட்டு நான் இங்கே எடுத்தேன் என்னோட செகண்ட் என்ட்ரி. இந்த இடத்துல என்ட்ரி எடுத்துட்டு நான் வந்து இது வரைக்கும் வெயிட் பண்ணேன். 1 2 செகண்ட் கேண்டில் வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கன்சாலிடேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த இடத்துல கன்சாலிடேட் பண்ணிட்டு கரெக்ஷன் கொடுக்குற மாதிரி கொடுத்தாங்க. ஆனால் அந்த இடத்துல கரெக்ஷன் கொடுக்க முடியல. ஸோ இந்த இடத்துல கன்சாலிடேட் பண்ணிட்டு இருக்கிற பட்சத்தில் நான் எகெயின் ஒரு என்ட்ரி எடுத்தேன். எகெயின் ஒரு லாட்டு இந்த இடத்துல ஆட் பண்ணிட்டேன். ஏன்னா என்னோட ப்ரீமியம் இங்கே வந்து நான் ஒரு ப்ரைஸில் வாங்கினேன். இங்கேருந்து கன்சாலிடேட் பண்ணுறப்ப என்னோட ப்ரீமியம் வேல்யூ குறைஞ்சிது. ஸோ இந்த இடத்துல இன்னொரு லாட் எடுத்து நான் அதை ஆவரேஜ் பண்ணேன். ஆவரேஜ் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணேன். பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நமக்கு இந்த இடத்துல நான் வந்து ப்ராஃபிட்டை புக் பண்ணேன். என்னோட ப்ராஃபிட் ஏரியா வந்து இது. ஓகேங்களா? இங்கே நான் ப்ராஃபிட்டை புக் பண்ணிட்டேன். ஓகேங்களா? இந்த இடத்துல டார்கெட்டை நான் புக் பண்ணிட்டேன். சரிங்களா? ஸோ என்னோட இன்னைக்கு வந்து புதுசாக கார்த்திக்னு சொல்லிட்டு ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து ஆட் பண்ணிவிட்டு ட்ரேட் பண்ணியிருக்காரு. இன்னைக்கு நம்ம கலர் ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணியிருக்காரு. ஸோ அவரும் நல்லா ப்ராஃபிட் பண்ணியிருக்காரு. அவரோட ஸ்க்ரீன்ஷாட்டும் ஷேர் பண்ணியிருக்காரு. அப்புறம் லோகநாதன் நமக்கு வந்து ஒரு ப்ராஃபிட் பண்ணியிருக்காரு. 1000 rupees ப்ராஃபிட் பண்ணிவிட்டு அவரும் ஸ்க்ரீன்ஷாட் ஷேர் பண்ணியிருக்காரு. நான் வீடியோவில் காட்டுறேன் எங்களோட ஸ்க்ரீன்ஷாட்ஸும். இங்கே பார்த்தீங்கன்னா கார்த்திக் வந்து இந்த இடத்துல ஃபஸ்ட் கேண்டில்லே வந்து நம்ம வந்து கீழே இறங்கிட்டு மேலே ஏறுன்னு சொல்லிடணும். அந்த இடத்துல என்ட்ரி எடுத்து இந்த இடத்துல ப்ராஃபிட் புக் பண்ணிட்டாரு. ஸோ அந்த மாதிரி பண்ணியிருக்காரு. நமக்கு வந்து ஒரு தப்பான ஒரு என்ட்ரி எடுத்தும் அவர் வந்து ஸ்டாப் லாஸ் வைக்காமல் விட்டுட்டாரு. அதனால் வந்து அவர் வச்சுட்டேங்கிற ஃபீலிங்கில் வந்து விட்டுட்டாரு. ஆனால் ஸ்டாப் லாஸ் வந்து வைக்காமல் போனதுனால அவருக்கு ஒரு 1800 பக்கம் 1000 பக்கம் அரௌண்டு லாஸுங்கிற மாதிரி சொன்னார். ஸோ திரும்ப அவர் வந்து என்ன பண்ணுறதுன்னு கேட்டார். நம்ம வந்து சப்போர்ட் லைன் வந்து 16,538 சொல்லியிருக்கோம் இல்லையா, அந்த எஸ்டர்டேவோட பிவோட் லைன் வந்து
15,550 நியர்பை இருந்தது. ஸோ அதுக்கு கீழே வந்தால் நீங்கள் வந்து லாஸை புக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் டைம் நான் வந்து அதை வந்து ரெக்கவர் பண்ணிடலாம். அப்படி இல்லைன்னா ப்ராஃபிட் புக் பண்ணாதீங்க, திரும்ப மேலே ரெக்கவர் ஆகும்னு நம்ம சொல்லியிருந்தோம். அதேமாரி அவர் வந்து 16,550 கீழே வந்து அவர் ஸ்டாப் லாஸ் வச்சுருந்துருக்காரு. ஆனால் வந்து அந்த லெவலை ஹிட் பண்ணாமே மார்க்கெட்டு மேலே போனதுனால அவர் வந்து விட்ட லாஸை வந்து ரெக்கவர் ஆகி நமக்கு வந்து மார்க்கெட்டை அவர் க்ளோஸ் பண்ணியிருக்காரு. ஸோ அவர் 1300 பக்கம் அவர் வந்து ப்ராஃபிட் பண்ணியிருக்காரு. வாழ்த்துக்கள்னா கீப் இட் அப். ஸ்டாப் லாஸ் இல்லாமல் எப்போவுமே ட்ரேட் பண்ணாதீங்க. ஸ்டாப் லாஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். கேபிட்டல் வந்து ரொம்ப முக்கியம். தயவு செஞ்சு ஸ்டாப் லாஸ் இல்லாமல் ட்ரேட் பண்ணாதீங்க. பிகினர்ஸ் வந்து பேங்க் நிஃப்டியில் ட்ரேட் பண்ணாதீங்க, ரொம்ப முக்கியம். ஒரு நாளைக்கு 10,000 20,000 கொடுத்தாலும் எவ்வளோ சீக்கிரம் அது போகுமோ அவ்வளோ சீக்கிரம் போயிடும். ஏன்னா அதில் வாலட்டிலிட்டி அதிகம். கேபிட்டல் ரொம்ப பெருசாக இருக்கிறவங்களுக்கு அது பெருசாக தெரியாது. நாம் வந்து சின்ன கேபிட்டலை வச்சுக்கிட்டு பேங்க் நிஃப்டியில் ட்ரேட் பண்ணுறது ரொம்ப கஷ்டமான சூழ்நிலையாக இருக்கும். ஏன்னா நம்ம வந்து ஃபஸ்ட்டு எடுக்கிறப்போ உங்களுக்கு லாபம், இப்போ ஒரு லாட் 5,000 ரூபாய்க்கு போட்டிங்கன்னா திடீர்னு வந்து 2,000 3,000 ஈஸியாக கிடைக்கும். ஆனால் அதே 2,000 3,000 லாஸில் காட்டுறப்போ நம்ம வச்சிருக்கிற 5,000 ரூபா கேபிட்டலில் 3,000 லாஸ்னா உங்களுக்கு பெரிய அமௌண்ட்டாக தெரியும் இல்லையா? அதனால தான் வாலட்டிலிட்டி அதில் வந்து அதிகமாக இருக்கும். ப்ராஃபிட் அண்ட் லாஸ் வந்து ரொம்ப பெருசாக இருக்கும். ஸோ அதனால் வந்து பிகினர்ஸ் வந்து சின்ன கேபிட்டல் வச்சுட்டு இருக்கிறவங்க அதில் ட்ரேட் பண்ணாதீங்க. நிஃப்டியே நல்லா மூவ்மெண்ட் இருக்கும், அதுலேயே நீங்கள் வந்து ஓரளவுக்கு ப்ராஃபிட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? நல்லா பெரிய கேபிட்டல் இருக்கிறவங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை, மார்க்கெட் தெரிஞ்சவங்க நல்லா ப்ளே பண்ணலாம். பேங்க் நிஃப்டி நல்லா நமக்கு வந்து மூவ்மெண்ட் கொடுக்கும். சரிங்களா? ஸோ அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, நம்ம எதிர்பார்த்த மாதிரி மார்க்கெட்டு இந்த கேண்டில் பாருங்கள், இந்த பேட்டர்ன் பாருங்கள். அந்த பேட்டர்ன் வந்து இங்கிருந்து நமக்கு கீழே வந்துட்டு இங்கே சைடுவேலேயே போகும்னு நம்ம சொல்லிடணும். சரிங்களா? ஸோ அதே மாதிரி தான் நமக்கு வந்து இந்த கேப் டவுனுங்கிறதுனால இந்த ஒரு 3 கேண்டில் வச்சாங்க. மற்றபடி பார்த்தீங்கன்னா இந்த பேட்டர்ன் அப்படி பாருங்களேன், இங்கிருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. இங்கிருந்து ஸ்டார்ட் ஆகிட்டு பாருங்க, நான் எதுவுமே பண்ணல, அது அட்ஜஸ்ட்மெண்ட் தான் பண்றேன். பாருங்க, மார்க்கெட்டு இங்கிருந்து இப்படி வந்துட்டு இங்கேயே போயிட்டு சுத்திட்டு இருக்காங்க, சைடுவேலேயே போயிட்டு இருக்கு மார்க்கெட்டு. ஸோ நமக்கு வந்து ஒரு பீரியட் ஆஃப் டைமில் நல்ல மொமெண்டம் கிடைச்சதுன்னா மார்க்கெட்டு மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இங்கே வந்து நல்ல சப்போர்ட்டாக இருக்காங்க. 16,500 வந்து நமக்கு வந்து ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இருக்குது. 16,530 வந்து ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இருக்குது. அதனால் வந்து மார்க்கெட் வந்து இன்னும் முடியல. நம்ம வந்து நம்மளோட என்ட்ரி கணக்கு 3 என்ட்ரி தான், நம்ம ப்ராஃபிட் முடிச்சிட்டோம். ஸோ அவ்வளோதான், இன்றைக்கி டே வந்து நம்ம க்ளோஸ் பண்ணுறோம். ஸோ அதேமாதிரி ஒரு ரூல்ஸ் வச்சுக்கோங்க, அது மாதிரி பண்ணுங்கள். அதை தவிர ஓவர் ட்ரேடு இதெல்லாம் பண்ணக்கூடாது. சரிங்களா? எல்லோரும் ப்ராஃபிட் புக் பண்ணுங்கள். புக் பண்ணால் உங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள், இருந்துன்னா சொல்லுங்கள். நம்ம வந்து நெக்ஸ்ட் டைம் வந்து நம்ம அந்த வீடியோ மேக் பண்ணுவோம். அதேமாரி 2 பேர் கேட்டிருக்காங்க சப்ஸ்கிரைபர்ஸ், நீங்கள் எப்படி சப்போர்ட் லைன் இதெல்லாம் வரைகிறீங்க அதெல்லாம் கேட்டிருக்காங்க. நம்ம வந்து ஒரு வீடியோவாக ரெடி பண்ணி நம்ம போடுவோம். ஸோ எல்லாருக்கும் அதுவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், நீங்கள் வந்து லெவல்ஸ் எப்படி மார்க் பண்ணுறீங்கிறது. ஓகேங்களா? ஸோ ட்ரேட் பண்ணுங்கள், ப்ராஃபிட் புக் பண்ணுங்கள். நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். அன்டில் தென் பை, சக்திவேல். அதுக்கு மட்டும் இல்லாமல் அதுக்கு முன்னாடி நான் வந்து இந்த ஸ்க்ரீன்ஷாட் ஷேர் பண்ணிடுறேன் உங்களுக்கு. பாருங்கள், இது வந்து அவங்க ஸ்க்ரீன் ஷேர் பண்ணது. லோகநாதன் வந்து அவர் வந்து ஒரு 1000 ரூபீஸ் வந்து ப்ராஃபிட்டாக புக் பண்ணியிருக்காரு. ஸோ ஒரு தப்பான என்ட்ரியில் அவர் வந்து 700 800 பக்கம், அரௌண்ட் 800 பக்கம் அவர் வந்து லாஸ் பண்ணியிருக்காரு. ஓகேங்களா? ஸோ லாஸ் வந்து வரதாங்க, ட்ரேடிங்கில் வந்து லாஸ் வரும். ஸோ நம்ம எவ்வளோ சீக்கிரம் லாஸை வந்து நம்ம புக் பண்ணுறோம், அக்செப்ட் பண்ணுறாங்கிறது தான் முக்கியம். ஓகேங்களா? இவர் லாஸ் பண்ணிவிட்டு திரும்ப அடுத்த என்ட்ரியில் பாருங்கள் 1200 100 வந்து ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்காரு. அரௌண்ட் இன்னைக்கு வந்து 1000 ரூபீஸ் வந்து ப்ராஃபிட்டில் க்ளோஸ் பண்ணியிருக்காரு. ஓகேங்களா? ஸோ கார்த்திக்ங்கிறவர் இன்னைக்கு வந்து புதுசாக ட்ரேட் பண்ணார். நம்மளோட ஸ்ட்ராட்டஜி கலர் சேஞ்ச் ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி ட்ரேட் பண்ணியிருக்காரு. ஸோ அவர் வந்து நமக்கு வந்து 1300 பக்கம் ப்ராஃபிட் பண்ணியிருக்காரு. இங்கே பார்த்தீங்கன்னா 1400, அரௌண்ட் 1400 ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்காரு. கங்க்ராச்சுலேஷன்ஸ் கார்த்திக். நீங்கள் எங்களோட காலில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணி ட்ரேட் பண்ணீங்க, வாழ்த்துக்கள். நம்ம வந்து நெக்ஸ்ட்டு கோயிங் ஃபார்வர்ட் நம்ம வந்து இன்னும் நல்லா ப்ராஃபிட் பண்ணுவோம். ஸோ லேர்ன் பண்ணிக்கோங்க, பேசிக்ஸ் லேர்ன் பண்ணிக்கோங்க. ஸ்டாப் லாஸ் இல்லாமல் எப்பயுமே ட்ரேட் பண்ணாதீங்க. ஸ்டாப் லாஸ் வித் ஸ்டாப் லாஸ் தான் என்ட்ரியே போடணும். ஸோ நீங்கள் வந்து என்ட்ரி எடுக்கிறப்போ ஸ்டாப் லாஸ் கண்டிப்பாக வச்சுக்கணும். ஓகேங்களா? ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா என்னோட என்ட்ரி பாருங்கள். இன்றைக்கி வந்து காலையில் நான் வந்து 9:30க்கு என்னோடய ஃபஸ்ட் என்ட்ரி போட்டேன். 4 லாட் போட்டிருக்கேன். 52.85 ரூபீஸ்க்கு வாங்கி 57.11க்கு நான் செல் பண்ணிட்டேன்.
ஸோ அடுத்து இதில் ஒரு 800 பக்கம் நான் ப்ராஃபிட் புக் பண்ணேன். அடுத்தது 102க்கு வாங்கி 2 லாட் வாங்கிட்டு அடுத்தது ஆவரேஜ் பண்ணுறதுக்கு ஒரு லாட் வாங்கி நான் வந்து 150 லாட் வந்து 112க்கு நான் விற்றுட்டேன். ஒரு 10 ரூபீஸ் ப்ராஃபிட்டில் நான் விற்றுட்டேன். என்னோடய ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா அரௌண்டு 2500 வந்து என்னோடய ப்ராஃபிட்டு. இதில் சார்ஜஸ்லாம் போக எனக்கு வந்து 2350 அந்த ரேஞ்சில் எனக்கு வந்து ப்ராஃபிட் இருக்கும். ஓகேங்களா? ஸோ நல்லா ட்ரேட் பண்ணுங்கள், கேபிட்டலை சேவ் பண்ணிக்கோங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். அன்டில் தென் பாய், சக்திவேல். Beyond infinity and back again. To them. Young dog and a talking.